அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மைமா எம்இஸ் கிச்சன். இது வந்து பார்த்திங்கன்னா வியாழக்கிழமை அன்றைக்கி எடுத்திருந்தது. தங்கச்சி வந்துட்டு நெக்ஸ்ட் வீக் வந்து ஊருக்கு கிளம்பியிருந்தா, அப்போ எடுத்திருந்தது தான். இது வந்து கொஞ்சம் சின்ன வீடியோ தான், ரொம்ப லாங் வீடியோலாம் இல்லை. அந்த அன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையில் வந்து இட்லி, அதுக்கப்புறம் வந்து சாம்பார், கொஞ்சம் சட்னி எல்லாம் வச்சு காலையில் சாப்பாடு முடிஞ்சிட்டு மதிய சமையல் ரெடி ஆகிட்டுருக்கு. அன்றைக்கி வந்து நெய்ச்சோறு பொங்கியிருந்தேன். தேங்காய் பால் எதுவுமே எடுக்கலை, சும்மா எண்ணெய் நெய் ஊற்றி பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி புதினா இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் அளவு தண்ணி மட்டும் ஊற்றிருக்கிறேன். குழம்பு வந்து இங்கே கொதிச்சிட்ருக்கு. எப்படியும் குழம்புக்கு வந்து லாஸ்ட்டாக தேங்காய் ஊற்றுவேன். அப்படி ஊற்றும் போது ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து நான் நெய்ச்சோறு கொதிக்கிற இதில் பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்ருவேன். அப்போ வந்து நெய்ச்சோறு வந்து கொஞ்சம் தேங்காய் பால் கொஞ்சம் நிறைய ஊற்றுன மாதிரி இருக்கும், நல்லாவும் இருக்கும். இன்றைக்கி வந்து சிக்கன் குழம்பு தான். சிக்கனில் வந்து கொஞ்சம் முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் போட்டு குழம்பு ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் இந்த ஒரு வாரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு வீட்டில். தங்கச்சி பசங்க எல்லாரோடையும் சேர்ந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வெளியே போயிட்டு வந்தது எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா இருந்தது. நாங்கள் எங்கெல்லாம் சுற்றி பார்க்க போனோமோ எல்லாமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோவும் நான் வந்து ஏற்கனவே ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னொரு ஒரே ஒரு வீடியோ மட்டும் இருக்குது. என்ன அப்படின்னா கப்பன் பார்க்கு, அதுக்கப்புறம் விதுனா சவுதா எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே சிவாஜி நகர் போயிட்டோம், ஷாப்பிங் பண்ணிவிட்டு வரலாம் அப்படின்னு. அன்றைக்கி எடுத்த வீடியோ எல்லாமே பார்த்திங்கன்னா எடிட் பண்ணிவிட்டேன். இன்ஷால்லா நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு எல்லாம் ரெடி ஆகிட்டு, மட்டன் சிக்கன் எந்த குழம்பாக இருந்தாலும் சரி லாஸ்ட்டில் கொத்தமல்லி இலையும் லேசாக கஸ்தூரி மெத்தியும் போட்டுட்டு நான் வந்து 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுவேன். ஸ்மெல்லும் ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். லாஸ்ட்டாக சிக்கன் மட்டும் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன். இந்த சிக்கன் ஃப்ரை பண்ணுற கடாய் வந்து பார்த்திங்கன்னா இரும்பு கடாய். இது வந்து நான் மீஷோவில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து லைட் வெயிட்லாம் கிடையாது, நல்ல திக்கான வெயிட்டு தான். ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் மசாலா ஒட்டுது, அவ்வளோதான். இருந்தாலும் தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா நல்ல பழக்கத்துக்கு வந்துடும். அல்ஹம்துலில்லாஹ் மதிய சமையல் எல்லாம் முடிச்சுட்டு சாயங்காலம் போல் பார்த்திங்கன்னா தங்கச்சி ஊருக்கு கிளம்பிட்டா. அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக அவளையும் அனுப்பி வச்சாச்சு. இனி அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா நிறைய வீடியோ இருக்குது. இன்ஷால்லா எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன்று பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.